ஆனி மாதம் வளர்பிறை அஷ்டமி ஸ்ரீ பைரவர் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு. 2026 ஆண்டின் ஆனி மாத வளர்பிறை அஷ்டமி 22/6/2026 திங்கட்கிழமையன்று மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இதே நாளில் தூமாவதி ஜெயந்தியும் பைரவர் மற்றும் அம்பாள் வழிபாடும் மிகவும் சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. எந்த தீய சக்திகளும் நம்மை நெருங்க விடாமல் நம்மை பாதுகாப்பவர் ஸ்ரீ கால பைரவர். அப்படி பக்தர்களை காப்பாற்றும் பைரவரை வழிபட சிறந்த தினங்களாக மாதத்தின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்கள் கருதப்படுகின்றன. சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவ அம்சம் ஆகும். ஸ்ரீ மகாகால பைரவ பெருமான் அனைவரின் வாழ்க்கைக்கும் துணை நிற்கிறார். அவரை வணங்கும் பக்தர்களுக்கு சகல விதமான வெற்றிகளும் வளமான வாழ்க்கையும் அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. பொதுவாகவே பைரவருக்கு ராகு கால நேரத்தில் பூஜை செய்வதும் சிறப்பாகும். ஆனால் வளர்பிறை அஷ்டமி வரும் நாட்களில் ராகு காலத்தில்தான் பைரவரை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடுவது கூடுதல் சிறப்புகளை பயக்கும். பைரவரை வழிபடுவதால் கர்ம வினைகள் கரையே துவங்கும். 6 வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவரை வழிபடுவதால் நம் மனதில் இருக்கும் சோகங்கள் நீங்குவதுடன் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் பக்தர்களின் திண்ணமான நம்பிக்கை. வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுவதற்கு சிவாலயம் சென்று பைரவரை தரிசனம் செய்யலாம். புராணங்களின்படி வளர்பிறை அஷ்டமி தினத்தில்தான் அஷ்டலக்ஷ்மிகளும் தங்களின் சக்திகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அந்த தினத்தில் வரும் ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்து பலனடைந்தார்கள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. நாமும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்யும் வரை உபவாசம் இருந்து வழிபடுவது நல்லது. அப்படி இருக்க முடியாதவர்கள் பால், பழங்கள் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனி மாத வளர்பிறை அஷ்டமி நாள் பைரவரின் அம்சமான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சிவபெருமானின் உக்ர வடிவமான கால பைரவரின் சாத்வீக அம்சம் ஆவார். ஸ்வர்ணம் என்றால் தங்கம் என்று பொருள், ஆகர்ஷணம் என்றால் ஈர்ப்பது என்று பொருள். செல்வத்தையும் பொன்னையும் சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்த்து தன் பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் என்பதாலேயே இவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்று மிகவும் சிறப்பாக அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறார். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அமர்ந்த நிலையில் தன் மடியில் பைரவி தேவியான அஜாமிளா தேவியை அமர்த்தியபடி ஒரு கரத்தில் அமிர்த கலசமும் மறு கரத்தில் சூலமும் கொண்டு காட்சி தருகிறார். இவரை வணங்குவது ஒருவரை தரித்திரத்தில் இருந்து, அதாவது வறுமையான நிலையிலிருந்து மீட்டு மகாலட்சுமியின் அருள் பார்வைக்கு உரியவராக மாற்றும் ஆற்றலை கொண்டது. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாட்களாக தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பௌர்ணமி, வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் கருதப்படுகின்றன. ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வதால் கடுமையான கடன் தொல்லைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி பக்தர்களுக்கு வளமான வாழ்க்கை உண்டாகும். ஜாதகத்தில் ராகு, கேது மற்றும் சனி தோஷங்களால் ஏற்படும் தடைகளை நீக்கி வாழ்க்கையில் வெற்றியை அருளக்கூடியவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். தடைப்பட்ட வியாபாரங்கள், தொழில் வளர்ச்சி மற்றும் இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு உதவுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அல்லது வளர்பிறை அஷ்டமி நாட்களிலும், வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலும், பௌர்ணமி நாட்களிலும்
ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதிலும் கூடுதலாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்தால் பக்தர்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் சேரும். ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு செவ்வரளி மாலை அல்லது வடை மாலை சாற்றி தயிர் சாதம் அல்லது கல்கண்டு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைப்பது வழக்கம். வீட்டின் பூஜை அறையில் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் படம் இருந்தால் அதற்கு முன்பாகவோ அல்லது சிவபெருமானின் படம் இருந்தால் அதற்கு முன்பாகவோ நெய் விளக்கு ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. பைரவருக்கு விருப்பமான வாசனை மலர்களை அவருக்கு சூட்டி வழிபடலாம். ஏதாவது ஒரு இனிப்பு வகை அல்லது தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவதும் கூடுதல் சிறப்பாகும். வான்மழை எனவே வளங்களை பொழிந்திடுவான், வாழ்த்திட வாழ்த்திடுவான், தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான், பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான், பூரணன் நான் என்பான், நாதங்கள் ஒலிக்கும் நால்வகை மணிகளை நாணினில் பூட்டிடுவான், காலங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான், தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தன மழை பெய்திடுவான் என்று ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரின் வழிபாட்டுக்கு மிகவும் உரித்தான இந்த ஸ்லோகத்தை முழுமையாக சொல்லி அல்லது பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆனி மாதம் வளர்பிறை அஷ்டமி இந்த 2026 ஆண்டில் 22/6/2026 திங்கட்கிழமையன்று மிகவும் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் பைரவர் வழிபாடு மட்டுமின்றி அன்னை துர்க்கை மற்றும் லலிதா திரிபுர சுந்தரி ஆகியோரின் வழிபாடு செய்வதற்கும் இது மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் விரதம் இருந்து துர்க்கை அம்மனை வழிபடுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், காரிய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் வெற்றியாகும். ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த ஆனி மாதம் வளர்பிறை அஷ்டமி நாள் கருதப்படுகிறது. இந்த நாளில் ராகு காலத்தில் அல்லது இந்த அஷ்டமி திதியில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர வரி ஒன்று வருகிறது. இது துர்கா சப்தசதியில் வரும் மிகவும் முக்கியமான வரியும் ஆகும். மேலும் துர்கா சப்த ஸ்லோகியில் வரக்கூடிய மிக முக்கியமான ஸ்லோகமும் ஆகும். தன்னை முழுமையாக நம்பி அடைக்கலம் அடைந்தவர்கள் மற்றும் வறுமை, கவலை மற்றும் துன்பங்களால் வாடுபவர்கள் ஆகியோரை காப்பாற்றுவதையே தன்னுடைய முக்கிய கடமையாக கொண்டவள் அன்னை துர்காதேவி. தன் பக்தர்களுக்கு வேலி போன்ற அரணாக நின்று அவர்களை என்றென்றும் காப்பாற்றுபவள் அன்னை துர்காதேவி. அனைவரின் துன்பங்களையும் துயரங்களையும் போக்குபவளும் அவளை. ஒளிமயமானவள் மற்றும் தெய்வீகமான தாய்மையான ஸ்வரூபம் கொண்டவள். அப்படிப்பட்ட இந்த நாராயணி தேவியான துர்க்கையை வணங்குகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். அதாவது தன்னை நம்பி அடைக்கலம் அடைந்தவர்களையும் துன்பத்தில் வாடுபவர்களையும் காப்பதில் தலை சிறந்தவள் அன்னை துர்காதேவி. அப்படி அனைவரின் துயரங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய நாராயணி ஆகிய துர்காதேவிக்கு என்னுடைய வணக்கங்களை நான் சொல்கிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். தினமும் இந்த ஸ்லோகத்தை மனமுருகி பாராயணம் செய்து வந்தால் மன அமைதி கிடைக்கும், பயம் நீங்கும் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் இன்னல்களும் தவிடு பொடியாகி நம்முடைய வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெருகும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஆனி மாதம் வளர்பிறை அஷ்டமி நன்னாள் 22/6/2026 திங்கட்கிழமை அன்று மிகவும் விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது.
நாமும் இந்த நாளில் ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆகியோரின் வழிபாடுகளை மேற்கொண்டு எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாமே. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.